நமஸ்தே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் நான். இன்றைக்கி வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா நேற்றுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. 350 ரியாஸ் வந்து நேற்றுக்கு நான் சம்பாதிச்சேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது. நான் நேற்றுக்கு வந்து ஒரு 2:30 வீட்டுக்கு போயிட்டேன். 2 மணிக்கு ஒரு பயணம் கிடச்சிது. மிரேலியஸ் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு தூங்கிட்டேன். ஏன்னா காலையில் இன்றைக்கி இந்த பயணம் இருந்தது. ஸோ பர்டிகுலர் பயணம் இருந்ததுனால நான் நேற்றுக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக நேற்றுக்கு வந்து ஒரு 400 ரியாஸ்க்கு மேலே அச்சீவ் பண்ணியிருப்பேன். ஸோ இன்றைக்கி காலையில் நான் இந்த வேலை இவங்களை சீக்கிரமாக பிக்கப் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்துக்காக நேற்றுக்கு நான் சீக்கிரமாக தூங்க போயிட்டேன். எனிவே வாங்க நம்ம தொடர்ந்து பேசுவோம். நமஸ்தே. ஏர்போர்ட்லேருந்து தாய்பா பேசஞ்சர் பிக்கப் பண்ணேன். இன்றைக்கி வந்து நான் நேரத்திலேயே வேலைக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா இது வந்து என்னோடய தனிப்பட்ட பயணம். அவங்க பேசஞ்சர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து என்னை கேட்டுக்கிட்டதுனால அவங்கள ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணி தாய்பா அப்படிங்கிற ஒரு பீச் ரிசார்ட்டில் பேசஞ்சர் இறக்கி விடணும். ஸோ அந்த பயணம் எனக்கு கிடச்சிது. ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது பயணம். கரெக்டாக 70 கிலோமீட்டரு ஏர்போர்ட்லேருந்து அவங்கள வந்து இப்போ தான் ட்ராப் பண்ணிவிட்டு தாய்பாலேருந்து இப்போ நான் ஃபோர்ட்டலைசர் நோக்கி போயிட்டுருக்கேன். இங்கே வந்து ரிட்டன் கிளம்பும்போது உபேர் ஆன் பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு எனக்கு வந்து இந்த ஊரில் பயணம் செய்ய அனுமதி கிடையாது. இது வந்து ஃபோர்ட்டலைசர் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. ஸோ இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு உபேரில் தகவல் சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் வந்து இப்போது ரிட்டன் போயிட்டுருக்கேன். கவுக்காயா போயிட்டோம்னா அங்கேருந்து உபேர் நமக்கு கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்காக இங்கேருந்து இப்போ நான் ரிட்டன் போயிட்டுருக்கேன். கவுக்காயா போனதுக்கப்புறம் ஏதாவது பயணம் கிடச்சதுன்னா அப்படியே நான் ஃபோர்ட்டலைசர் போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே நம்ம லோக்கல் பயணங்களை மேற்கொள்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ரொம்ப சூப்பராக இருந்தது. 200 ரியாஸ் நான் சார்ஜ் பண்ணேன். 200 ரியாஸ் அவங்களும் பே பண்ணிட்டாங்க. ரொம்ப ஒரு சிறப்பான பயணம். ஃபேமிலி வந்திருந்தாங்க. அழகாக ரொம்ப வேகமாகலாம் போகலை, நார்மல் ஸ்பீடில் போய் அவங்கள நல்ல முறையில் ட்ராப் பண்ணிட்டேன். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எனக்கு இது முதல் பயணம் தாய்பாக்கு. நான் இது வரைக்கும் தாய்பா போய் பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் எனக்கும் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இறைவனுக்கு, கடவுளுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். எல்லாமே வந்து நம்ம நினைப்பது போலவே நடக்கும். நம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும். நம்ம வந்து நினைக்கிறத வந்து நம்ம மேக்ஸிமம் நல்லதவே நினச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு நடக்கிறது அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். எந்த விதமான கெடுதல்கள் வந்தாலும் அது அப்படியே ஒரு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாமல் அது வந்து நம்மளை விட்டு போயிடும். நடப்பதற்கு நல்லதை மட்டுமே நமக்கு நடக்கும். ஏன்னா நம்ம நல்லதை சிந்திப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதையே செய்வோம். நல்லது நிச்சயமாக 100% நடக்கும். இது சத்தியம். எனிவே கனெக்டிங்கில் இருங்க. நான் கவுக்காயா போயிட்டு பேசஞ்சரை பிக்கப் பண்ணினதுக்கப்புறமா இன்னைக்கு நிலவரம் அப்டேட் பண்ணி